பெல்ட் ஏரியாக்களில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்கும் வகையில் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 86,000 பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் அபினேஷுக்கு அவர் அளித்த பேட்டியில் பட்டா வழங்குவதற்கான சிறப்பு முகாம்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த அமைச்சரவை ஒப்புதல் மூலமா எவ்வளவு பேர் பயன்படுவாங்க, இதுல எந்தெந்த வகையான பொறுப்புகளுக்கு இதுக்கு பயனுள்ளதா? இந்த பெல்ட் ஏரியா சட்டம்ங்கிறது 1962 அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த பெல்ட் ஏரியா சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக என்னன்னா சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் 32 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற இடங்களுக்கு நீங்க ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி குடியிருந்தாலும் நாங்கள் பட்டா கொடுக்க முடியாது. இதுதான் இந்த சட்டத்தினுடைய அந்த 62 சட்டத்தினுடைய நாம்ஸ். பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இத்தனை வருஷ காலமாக குடியிருக்கோம், நீண்ட நெடிய காலம் குடியிருக்கோம், எங்களுக்கு பட்டா இல்லை, கரண்ட் இல்லை, எங்களுக்கு வீடை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த வீட்டு மேலே லோன் வாங்கியோ நல்லது கெட்டது எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் குறை சொன்னாங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் இது மாதிரி சொன்னதன் விளைவாக முதலமைச்சர் அவர்கள் இவருக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அந்த 60 சட்டத்தை இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்றாரு. இப்படி போடும்போது சென்னையில் 29,187 பேருக்கு இது மாதிரி எங்க கணக்கு வருது. இதே மாதிரி மற்ற மாநகராட்சியில் அங்கே இதே மாதிரி பெல்ட் ஏரியா பிரச்சனை இருக்கு, நகராட்சியிலையும் இருக்கு. அந்த கணக்கு எடுக்கும்போது 57,000 பேர் வர்றாங்க. இன்னும் 86,000 பேருக்கு இந்த இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்க முடிந்த இடங்கள், இந்த நீர்நிலைய புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு, மயானம், இது மாதிரி கோர்ட்டால் தடை செய்யப்பட்டது. இந்த இடங்கள் தவிர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல குடியிருப்பவர்களுக்கு தான் நாங்கள் பட்டா கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்குரிய கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வாரத்தில் கைட்லைன்ஸ் வரும். தலைவர் 6 மாதம் இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 கமிட்டி போட்டிருக்காங்க. ஒரு கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஒரு கமிட்டி CS லெவலில், 2 பேரும் மானிட்டர் பண்ணி 6 மாத காலத்தில் இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கட்டன் ரைட்டாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த காரியம் தான் நடக்க போகுது. எங்கே வச்சு நீங்கள் இதை இது பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. ஒன்று கலெக்டர் ஆஃபீஸில் வச்சுக்கிறோம், கூட்டம் நிறைய வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேம்ப் போட்டுருவோம். கேம்ப் போட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் இல்லாமல் இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம்.